2 in 1 பல்கரைசர், அதாவது மாவு அரைக்கிற மிஷின். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு 2 HP மோட்டரில் ரன் ஆகக்கூடியது. சிங்கிள் பேஸ் நம்ம வீட்டு கரண்டில் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக. அண்ட் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 304 கிரேட், எல்லாமே ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ துரு பிடிக்கிற அந்த மாதிரி பிரச்சனையே நமக்கு வராது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வகையான கோதுமை, சிறுதானியம் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிக்கலாம். இதில் அரிசி, கோதுமை, வரகு, சாமை அந்த மாதிரி தானியங்கள் எல்லாமே போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் பண்ணுறதுனால நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பைசஸும் சரி, மில்லட்ஸும் சரி எல்லாமே நீங்கள் இதில் அரைச்சிக்கலாம். இது வந்து எப்படி ரன் ஆகுதுன்றது இதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இன்னும் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கும். ஆன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இப்போ அரிசி போடுறேன். அரிசி வந்து போட்டுக்கலாம். நம்ம அரிசியை போட்டு உங்களுக்கு நமக்கு எந்த அளவுக்கு உள்ளே போகணும் இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம கொடுக்குற தானியத்தோட அளவு லோவாக இருக்கா, ஹையாக இருக்கா, ஓவர்லோட் ஆகுதான்னு இதிலே பார்த்துக்கலாம். இப்போ லோவாக இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவு நம்ம லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காஞ்ச பச்சரிசி, புழுங்கரிசி எல்லாமே அரைச்சிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் ஏலக்காய் போட்டு பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். சுக்கு, அதாவது மல்லி, மிளகாய் தவிர மற்ற எல்லா வகையான பொருளுமே நீங்கள் அரைச்சிக்கலாம். இதுவே கொஞ்சம் பெருசாக இருக்க ஏலக்காய் இல்லை வேறு ஏதாவது ஸ்பைசஸ் நீங்கள் போடணும்னா டேரெக்டாக இதில் போட்டிங்கன்னா இதுவே போய் அந்த பீட்டரில் போய் பட்டுரும் உங்களுக்கு. எல்லாமே இப்போ பவுடர் ஆகிடுச்சு. வாங்க எந்த அளவுக்கு பவுடராக வந்துருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்க எந்த அளவு பவுடர் ஆயிடுச்சு. ஒரு மணி நேரத்துக்கு 12 கிலோலேருந்து 15 கிலோ வரையுமே நம்ம அரைச்சிக்கலாம். இதில் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லடை வந்து ஒரு 6 விதமான ஜல்லடைகள் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு அரைக்கிறதுக்கு இந்த ஜல்லடை போட்டுக்கலாம். அடுத்து எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், எனக்கு 2ஆக கட் பண்ணி மட்டும் போட்டால் போதும் அப்படின்றவங்க இந்த ஜல்லடை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எனக்கு அதுலேயே ரொம்ப நைஸாக வேணும் அப்படின்றவங்க இந்த ஜல்லடை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து அதை விட கொஞ்சம் எனக்கு பெருசாக வேணும், நார்மலாக இப்போ ரவை பக்குவத்தில் வேணும் அப்படின்றதுக்கு இந்த ஜல்லடை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், குருணை பக்குவத்தில் வேணும் அப்படின்றதுக்கு இந்த ஜல்லடை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பவுடர் வேணாலும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மில்லட்ஸும் நீங்கள் போட்டுக்கலாம், ஸ்பைசஸ் அரைச்சிக்கலாம். எக்ஸப்ட் மிளகா அண்ட் மல்லியை தவிர்த்து மற்ற எல்லாமே நீங்கள் இதில் அரைச்சிக்கலாம். இந்த பல்கரைசரை நம்ம ரொம்பவே கம்மியான விலையில் கொடுத்துட்ருக்கோம், நம்பர் 1 குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம். அது